லென்ஸ் ஃபாகிங்னா என்னன்னா, நம்ம வாட்ச்ல வந்து மழை தண்ணி பட்டா அப்படியே ஈரமா இருக்கும் பாக்குறீங்களா, இது வந்து காமனா மழை டைம்ல ஆகுறது. இப்ப கேமராலயும் சம்டைம்ஸ் இது மாதிரி உங்களுக்கு வந்து லென்ஸ் ஃபாக் ஆகும். இந்த லென்ஸ் ஃபாகிங் வந்து இது மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் உங்களுக்கு. இது மழை அரெஸ்ட் ஆயிட்ட அப்புறமா 1 நாள் 2 நாள் டைம் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா போகும். அதுக்கு என்ன ஆப்ஷனா, உங்க வீட்டுல வந்து ஏர் ஹீட்டர் இருக்கும். இது மாதிரி நார்மலா ஏர் ஹீட்டர் அது மாதிரி ஏதாவது வீட்டுல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஏர் ஹீட்டர் போட்டு இல்ல லைட்டா ரொம்ப ஹீட் பண்ணாம பேசிக்கா ஹீட் பண்ணலாம். இப்போ நம்ம வாட்ச்ல ஏதாவது தண்ணி போட்டுருச்சுன்னா இது மாதிரி நம்ம லைட்டா அதுல ஹீட் பண்ணா என்னன்னா, உங்களுக்கு அந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆகிற மாதிரி நம்ம இதுலயும் லைட்டா ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இது பேசிக் ஸ்டெப். அது மீறி இந்த தண்ணி உள்ளக போகாத பட்சம் நம்ம கேமரா வந்து மேனுவலா கழட்டிட்டு ரிமூவ் பண்ணி தான் வாட்டர் பிளாக் பண்ணும். நம்ம எல்லா சிசிடிவி கேமராமே பாத்தீங்கன்னா IP66 ரேட்டிங், IP67 ரேட்டிங் இருக்கும். இந்த ரேட்டிங்க்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இந்த கேமரா வந்து இவ்வளவு டெசிமல் வரைக்கும் தண்ணி வந்து படலான்னு இருக்கு. ஸோ இந்த ஒரு கேமராவை நீங்க ஒரு தண்ணிக்குள்ள போட்டுட்டு ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு தண்ணி உள்ளக போகணும், அது மாதிரி கிடையாது. ஸோ தண்ணி வந்து இவ்வளவு தூரம் தான் தாக்கு பிடிக்க முடியும். அது மீறி தண்ணி இதுல வந்து பட்டுச்சுன்னா தண்ணி வந்து உள்ளக போகும். கேமரா வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் தான். உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுக்கு வாட்டர் ப்ரூஃப்க்கு என்ன வித்தியாசம்னா, வாட்டர் ரெசிஸ்டன்ட்னா உள்ளக்கு வந்து போவே போகாது. உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப்னா இது அளவு தாக்கு பிடிக்கும், அதுக்கு மேலே தண்ணி வந்து உள்ளக்கு போகும். இதுதான் பேசிக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு. இது எப்படி ரெக்டிஃபை பண்ணா, இந்த ஹீட்டர் வச்சு தான் ரெக்டிஃபை பண்ணணும்.